அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலிமா ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட பிரிவுகள் உள்ளன. அவற்றில் மிகச் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ் எனக் கூறுவதாகும். அவற்றில் மிகத் தாழ்ந்தது தொல்லை தரும் பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுவதாகும். மேலும் வெட்கம் ஈமானின் ஒரு பிரிவாகும் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, அல்லாஹ்வின் திருத்தூதரே, எங்கள் ஈமானை எவ்வாறு நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அதிகமாக கூறிக்கொண்டே இருங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். நூல் முஸ்னத். திக்ருகளில் மிகச் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ், துஆக்களில் மிகச் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறத் கேட்டுள்ளதாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் திர்மிதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுவனத்தில் நடந்து சென்ற போது ஒரு நதியைக் கடந்து சென்றேன். அதன் இரு ஓரங்களில் குடைந்தெடுக்கப்பட்ட முத்துக்களால் ஆன கோபுரங்கள் இருந்தன. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இது என்ன என்று கேட்டேன். தங்களுடைய இரட்சகன் தங்களுக்கு வழங்கியுள்ள கௌசர் என்ற நதி என்று சொன்னார்கள். அதன் கீழுள்ள மண் நறுமணம் கஸ்தூரியாக இருந்தது. நூல் புகாரி. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பாவிக்கு கிடைக்கும் பாக்கியங்களைப் பார்த்து அவன் மீது பொறாமை கொள்ளாதீர்கள். ஏனெனில் அவன் மரணித்த பின் அவனுக்கு என்ன கிடைக்கும் என்பது உமக்குத் தெரியாது. திட்டமாக அல்லாஹ்விடம் அவனுக்குக் கொன்று என்றும் மரணிக்காத கொலையாளி உள்ளது. கொலையாளி என்பது அவன் தங்க இருக்கும் நரக நெருப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். நூல் தபரானி.